எம்ஜிஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கட்சி அப்படி இப்படின்லாம் உள்ள வந்ததுல. இப்ப எம்ஜிஆரும் சரி கலைஞரும் சரி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவோட சேர்ந்து ஒரே கட்சியில தான் வந்து அவங்க வந்து ஃபுல்லா இருந்திருக்காங்க. கட்சியில இருந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த பணி செய்யறதுக்காக அந்த தொடங்கிய விஷயங்கள் தான் முதல்ல அண்ணாவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயத்துல வந்து எம்ஜிஆர் வந்து தனியா பிரிஞ்சு அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு தனியா வந்து ஒரு கட்சிங்கிறத ஆரம்பிச்சு அதுக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சின்னம்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் இருக்கக்கூடிய ஹைலைட் வந்து அதுதான். அதாவது பசிய போக்கக்கூடிய அந்த இலை, அதாவது வாழலை. அதாவது பழைய காலத்துல வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து எவர் சொல்வர் தட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பண்டையர் காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இலையில வந்து சாதம் போட்டு அதுக்கு பரிமாறக்கூடிய தன்மைங்கிறது தான். அதனால எம்ஜிஆர் வந்து அந்த லோகோ அதை செலக்ட் பண்ணறதுக்கு சின்னத்தை பாத்தீங்க அப்படின்னா ரெட்டை இலைன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தார்.